இன்றைய மன்னா லூக்கா 1 அதிகாரம் 37 வசனம். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை இந்த டிசம்பர் மாதத்துக்கு நம்முடைய சபைக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் மரியாளை சந்தித்த போது சொன்ன வார்த்தை இது. மரியாள் திருமணமாகாமல் இருந்தபோது கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்கிற ஒரு செய்தி மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தி அது. அதை கேள்விப்பட்ட போது மரியாளுக்கு கேள்விகள் வந்தது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனே அறியேனே, இது எப்படி நடக்கும்? இதற்கு வாய்ப்பே இல்லையே என்று அவர்கள் சொன்னபோது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் சொன்னார். நமக்கு முடியாதவைகள் தேவனாலே கூடும். இது எப்படி நடக்கும் என்று நாம் நினைக்கிற காரியங்கள் தேவனாலே கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் தேவனாலே கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். இன்றைக்கு மரியாளை போல உங்களுடைய வாழ்க்கையில சில கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும் என்று கேள்விகள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்பும் காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிங்க. இதை சொல்லும் போது தேவதூதன் சொன்னார், மலடி எண்ணப்பட்ட எலிசபெத்துக்கு, அதாவது மரியாளுக்கு உறவினராகிய எலிசபெத்துக்கு 6வது மாதம் என்று சொல்லப்பட்டது. அதை சொல்லிதான் தேவதூதன் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிசம்பர் மாதத்துக்கு கூட இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்களால் முடியாதவைகள் உம்மாலே கூடும். இது எப்படி நடக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆனா உம்மாலே எல்லாம் கூடும். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். இந்த டிசம்பர் மாதத்துல கூட நம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துவீராக. அற்புதங்களை செய்வீராக. வல்ல பெரும் காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.